தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் முறையாக செயல்படாமல் உள்ள கிராமப்புற நூலக கட்டிடங்கள் குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பொதுமக்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2009-2010 ஆண்டுகளில் நாடு முழுவதும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பொது நூலகமானது அமைக்கப்பட்டது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமப்புற பகுதிகளில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பொது நூலகமானது அமைக்கப்பட்டது. இந்த பொது நூலகத்தை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட அந்த புத்தகங்கள் பல்வேறு விதமான மக்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு விதமான புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நூலகத்தை பொறுத்தவரை தினசரி நாளிதழ்கள் 5க்கும் மேற்பட்ட தினசரி நாளிதழ்கள், வார இதழ்கள் என அனைத்தும் வைக்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தது. தற்போது இருக்கக்கூடிய நிலை, இந்த நூலகங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. இதற்கு காரணம் மக்களிடையே வாசிப்பு திறன் குறைந்தது என்று ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் இந்த நூலக கட்டிடங்கள் நூலகங்கள் முறையாக இதுவரை செயல்படவில்லை. காரணம், கடந்த சில ஆண்டுகளாக இந்த நூலகத்தில் நூலகர்கள் பணியாற்றி வந்த நிலையில், அந்த லைப்ரரியன் இருந்து வந்த நிலையில் அந்த நூலகர்களுக்கு தேவையான மாத ஊதியம் தொடங்கி தினசரி நாளிதழ் அதே போன்று வார இதழ்கள் அனைத்திற்கும் ஊராட்சி நிர்வாகம்தான் மாத சந்தா தொடங்கி அந்த நூலகருக்கு தேவையான ஊதியம் தொடங்கி அனைத்தையும் செலுத்த வேண்டும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அது முறையாக பின்பற்றப்படவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருது. இதன் காரணமாக இந்த நூலகங்கள் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மக்களிடையே வாசிப்பு திறன் அதிகரிக்க காரணம் இது போன்ற நூலகங்கள் தான். இந்த நூலகங்களை முறையாக திறந்து அதற்கு தேவையான அனைத்து வசதிகளை மேம்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இந்த நூலகங்களை பொதுமக்கள் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். மக்கள், மாணவர்கள் தொடங்கி பொதுமக்கள் தொடங்கி அனைவரும் இந்த நூலகங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் மக்களிடையே வாசிப்பு திறன் மேம்படுத்தப்படும். பல லட்ச ரூபாயாக செலவு செய்து இதுபோன்று கட்டப்பட்ட இந்த நூலகங்கள் தற்போது பூட்டியிருக்கக்கூடிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் நமது நியூஸ் 7 சார்பாக நடத்தப்பட்ட இந்த கள ஆய்வில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இந்த நூலகங்கள் பூட்டியிருக்கக்கூடிய காட்சி இருக்கிறது. இதற்கு காரணம், முறையாக அந்த நூலகர்களுக்கு தேவையான மாத ஊதியம் தொடங்கி நாளிதழ், அந்த வார இதழுக்கு தேவையான மாத சந்தா தொடங்கி கட்டிட பராமரிப்பு தொகைகள் என அனைத்தையும் ஊராட்சி நிர்வாகம் சிறப்பாக செய்திட வேண்டும் என தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த நூலகங்களை பொறுத்தவரை குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக இளைஞரணி சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கலைஞர் படிப்பகம் என்ற அடிப்படையில் நவீன வசதிகளுடன் கூடிய நூலகங்கள் திறக்கப்பட்டன. இந்த நூலகங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. இதற்கு காரணம், வாசகர்கள், அந்த புத்தகங்களை வாசகர்களின் எண்ணிக்கை குறைந்ததற்கான காரணமே இந்த நூலகங்கள் திறக்கப்படவில்லை என தொடர்ந்து கூறப்படுகிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருமங்கலக்குடியில் உள்ள இந்த திருமங்கலக்குடி அருகே இருக்கக்கூடிய குறிச்சிமலை கிராமத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த கலைஞர் படிப்பகமானது தற்போது பூட்டி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இதற்கு காரணம், அதிநவீன வசதிகளுடன், அதாவது டிஜிட்டலைஸ்டு வசதியுடன் 2500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்டு இது திறக்கப்பட்ட இந்த நூலகம் வாசகர்களின் எண்ணிக்கை குறைந்ததன் எதிரொலி காரணமாக இது பூட்டப்பட்டு இருப்பதாக அந்த பகுதி மக்கள் நம்மிடையே கூறினர். இந்த வகையில் இந்த நூலகங்களை முறையாக திறக்கப்பட்டு முறையாக பராமரித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.